ஸ்கூல் டேஸ் எல்லாம் தொடங்கி ஒரு வழியாக 3 டேஸ் கண்டினியூ லீவ் வந்துருச்சு. ரொம்பவே ஹாப்பி. தம்பி மட்டும்தான் ஸ்கூல் போகிறான். பாப்பாவுக்கு வெட்னஸ்டேலேருந்து தான் ஸ்கூலுன்றதுனால இன்றைக்கி மண்டே பக்ரீத்துன்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஹஸ்பண்ட் நைட் கிளம்பி ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றனால வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து பொரி, கடலை, அவல் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி நிறையவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பிகாஸ் இனிமேல் ஸ்கூல் அனுப்புறதுனால காலையில் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது குயிக்காக செஞ்சு கொடுக்குறதுக்காக தான் இந்த துணி போடுற கூடையும் இதோட பெட்ஷீட்டும் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். துணி போடுற கூடை இங்கே லோக்கலில் தான் வாங்கியிருந்தேன். கவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களோட பெட்டு இலவம் பஞ்சு வெட்டிங்க்கு சொல்லி தான் செஞ்சுருந்தோம். அது 7 இயர்ஸ் ஆனதுனால கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சு. இந்த கவர் வாங்கி யூஸ் பண்ண சொல்லி அக்கா ரெஃபர் பண்ணியிருந்ததுனால ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன். ரேட் 245 தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 245 இவ்வளோ ஒர்த்தாக ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. பப்பாளி பழத்தை வச்சு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டு பால் குடித்தோம்னா அப்படியே பால் ப்ளட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் வீட்டு சைடு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு உடனே பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே ப்ளட் சர்க்குலேஷன் உடனே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தோல் மாம்பழம் ஆனாலும் சரி, ஆப்பிள், பப்பாளி பழம் எந்த பழம் வாங்கினாலுமே தோலை ரெகுலராக இந்த மாதிரி பீல் பண்ணிடுவோம். பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த தோல் பழம்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி ஒரு விதமான பிளாஸ்டிக் அதில் ஆட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஃப்ரூட்ஸுமே வாங்கினாலுமே உடனே உப்பு மஞ்சள் தண்ணியும் போட்டு உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே சாப்பிடுவோம். பிகாஸ் அந்த மாதிரியே சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. வாங்கிட்டு உடனே சாப்பிட்டோம்னா அதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எனி கெமிக்கல்ஸ் கலந்துருக்கலாம். அதுக்காக தான் இது. பெருசாக போட வேண்டிய கோலம் கூட இன்றைக்கி சின்னதாக தான் போட்டிருந்தோம். அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. இடையில பசிக்கும் இல்லையா, பக்ரீத்துன்றதுனால பக்கத்து வீட்டு பொண்ணு இன்றைக்கி ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா. எல்லாருக்கும் ஹாப்பி